வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் கேட்டகரி, சாக்லேட் ட்ரஃபிள் கேக். கேக் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாக்லேட் கேக்னா கேட்கவே வேண்டாம். இதில் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெறும்னா கேக்கே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் வந்து மேலே கிளேஸ் பண்ணுறதுக்கும் சரி, கிராஸ் செக்ஷனில் வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கும் சரி, சாக்லேட் கனாஷ் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாகவும் இருந்ததுங்க. ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் வந்து இந்த சல்லடையை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சலிச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சலிக்கிற காரணம் வந்து ஏர் வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகி கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரத்துக்கு வேண்டி, அதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து சமமாக மிக்ஸ் ஆகிறதுக்காக. கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் கொக்கோ பவுடர். இப்போது பொடித்த சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல பால், அடுத்தது குக்கிங் ஆயில், அடுத்தது வெனிலா எசன்ஸ், அடுத்தது வினிகர். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுறது எப்போவுமே சேஃபு. ஸோ எல்லாம் பவுடரும் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நம்மளுடைய கேக் மிக்சர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவைப்பட்டால் மட்டுமே வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக இப்படி டேப் பண்ணும்போது ஏர் பாக்கெட்ஸ் இன்கேஸ் இருந்ததுன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இப்போது அவனுக்குள்ளே வச்சிடலாம். டெம்பரேச்சர் அதே 180 டிகிரிஸில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம கேக் வெளியில் எடுத்து பேக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னொரு 5-10 மினிட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம். கேக் வந்து பேக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, விச் மீன்ஸ் கேக் இஸ் டன். ஸோ இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இது வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். சாக்லேட் கனாஷ் செய்ய தேவையான பொருட்கள்: குக்கிங் சாக்லேட் 1 கப் எடுக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1/2 கப். அதாவது இது எந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் பட்டர். இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த குக்கிங் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பட்டரும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சேர்க்குற காரணம் வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் நம்மளுடைய சாக்லேட் கனாஷ். இந்த சூட்டுக்கே வந்து நல்ல சாக்லேட் கரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா கூட அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டியர் பண்ணும்போது நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும் நம்மளுக்கு. See, our chocolate ganache is ready now. ஸோ இது கேக் மேலே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேக்கை வந்து நம்ம ஹாரிசான்டலாக ஒரு ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஹாரிசான்டலாக வந்து இப்போ கேக்கை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேயர் ஆஃப் கனாஷ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சாண்ட்விச் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பால் நம்ம கேக் மேலே கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். கேக் வந்து நல்ல மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சாக்லேட் கனாஷை இது மேலே சேர்த்துடலாம். ஒரு பேலட் நைஃபால் ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து மேலே இந்த செகண்ட் லேயரை ப்ளேஸ் பண்ணிடலாம். அகெயின் டேப்லிங் வித் சுகர் சிரப். நல்லா தாராளமாகவே போடுங்க, நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்போ தான். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வேறு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பயமும் இல்லை. அடுத்து அகெயின் கனாஷ் லேயர். நீங்கள் இப்படி ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிப்பும் பண்ணலாம். அண்ட் கனாஷ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வால்ஸ் வந்து பண்ண போகிறேன்.
ஸோ இது வந்து குறைஞ்சது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சாக்லேட் ஐசிங் செய்ய தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு வந்து ஒரு 1/2 cup ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ். ஒரு சாஸ் பேனில் வந்து நம்ம முதல்ல இந்த பால் சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரை, கொக்கோ பவுடர், காஃபி பவுடர் இஸ் ஆப்ஷனல், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஃபைனலி கார்ன்ஃப்ளவர். இதெல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லம்ஸ் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதை வந்து குக் பண்ணணும். இப்போ நான் பேன் வந்து ஹீட் பண்ணிடுறேன். சின்ன குவான்டிட்டியாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக கிட்ட இருந்தே ஸ்டியர் பண்ணணும், ஏன்னா கட்டி தட்டிடும். கார்ன்ஃப்ளவர் வந்து குக் ஆகும்போது வந்து நல்ல கிளாஸியாக வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக குக் ஆகிடுச்சு. திக் ஆக ஆக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைவிடாமல் கிளறணும். பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது அப்ராக்சிமேட்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம குக்கிங் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டுக்கே வந்து பட்டர் நல்லா கரையுது பாருங்கள். மோரோவர் நல்ல ஷைன் கொடுக்கும். நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது வந்து யூஷுவல் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இது வந்து நல்ல பைப்பிங் ஹாட்டாக இருக்குது இல்லையா, நல்ல கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம கேக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஸோ பாருங்கள் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் வந்து நல்ல திக்காயிடுச்சு, நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கும் ஆறியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஆல்ரெடி நாசில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்சரை வந்து இந்த கவருக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம், பைப்பிங் பேக்குள்ளே. ஸோ பாருங்கள் ஸ்க்வீஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக வருது இல்லையா. இது வந்து குறைஞ்சது ஒரு 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய கேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நம்மளுடைய சாக்லேட் கனாஷும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கனாஷை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த வால்ஸை வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்காலப் டிசைன் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இங்கேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். So our simple and easy chocolate truffle cake is ready. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, எஸ்பெஷலி இந்த சாக்லேட் கனாஷ் போட்டதுனால இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்குங்க. பிள்ளைங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.